லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வீழ்த்துவோம் என்று எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இல்லை மேடம், அப்படியெல்லாம் கிடையாது. ஏன் மேடம் இவ்வளோ தூரம்லாம் செஞ்சாங்க, 1000 ரூபா தராங்க. கிராமத்தில் பார்த்தா பஸ்ஸு ஃப்ரீ, இந்த விவசாய வேலைக்கெல்லாம் போகிறாங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அப்படியெல்லாம் திராவிட மாடல் வந்து ஏமாற்றலாம் மேடம், அதெல்லாம் சும்மா இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லலாம் ஃபெயிலியர் மாடல்னு, அவரே ஃபெயிலியர் தான், அப்புறம் எங்கே அது ஃபெயிலியர் ஆக போகுது? அதெல்லாம் அப்படிலாம் அது கிடையாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இது ஃபெயிலியர் மாடல் அரசியல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எப்படி ஃபெயிலியர் அவர் சொல்லுவார் சொல்லுங்கள்? அப்போல்லாம் ஒன்றும் முடியாதுங்க. மீட் எடுக்கிறதுக்கு என்ன முடியும் சொல்லுங்கள்? அதுதான் நான் கேட்குறேன், என்னத்தை இவர் மீட் எடுக்க போகிறாருன்னு தான் நான் கேட்குறேன். என்ன பிரச்சனை மீட் எடுக்கிறதுக்கு சொல்லுங்கள்? இந்த பிரச்சனை வந்து நான் மீட் எடுக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல, என்ன பிரச்சனை? ஒன்றுமே பிரச்சனை இல்லையே. இவர் 4 வருஷம் ஆண்டாரில் இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? மக்கள் ஓட்டு போட்ட முதலமைச்சர் வந்தாரு கிடையாது, அவங்களுக்குள்ள ஓட்டு போட்டு முதலமைச்சர் வந்தாரு, இதுதான். பட் ஸ்டாலின் பப்ளிக் ஓட்டு போட்டு வந்தாங்க. பப்ளிக் ஓட்டு போட்டு வர்றதுக்கும் அவங்களா செலெக்ஷன் பண்ற ஆளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. திமுக அரசு வந்து நல்ல அரசு தான், அதில் சில சில தவறுகள் நடக்குது, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அவங்களும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. அதுக்காக எடப்பாடிக்காக ஓட்டு போடணும்னு சொல்கிறது ஒரு தவறான விஷயந்தான். அது வந்து இது இல்லை. எடப்பாடிக்கு வந்து எதுவுமே தெரியாது. அவர் அப்பப்போ என்ன பண்ணுவார், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுவார், திருப்பி பிஜேபியிலேருந்து பின் வந்துடுவார். இப்போ பல இடத்துல அலைன்ஸ் கேட்குறாரு, யாரும் கிடைக்கணும், இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காரு, இல்லாததான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசுனது எதுவுமே இது வரைக்கும் நடந்தா சரித்திரமே இல்லை. எதுவும் அவங்க ஆட்சியில் எதுவும் செய்யவும் இல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் கொஞ்சம் பட் செய்கிறாங்க, பப்ளிக் செய்கிறாங்க. பப்ளிக் இதனால நிறைய கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. எடப்பாடி அவருக்கு வேண்டாம் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசுன்னு சொல்லலாம். பொதுமக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, அது எப்படிப்பட்ட அரசுன்னு சொல்லுவாங்க. மக்கள் எவ்வளோ அரசு வந்த பிறகு பயனடைஞ்சிருக்காருன்னு தெரியும். அவர் இருக்கும்போது ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செய்யாத வந்துட்டு இப்போ தேர்தலுக்காண்டி ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு. சும்மா காசை கொடுத்து கூட்டத்தை கூட்டிகிட்டு இருக்காரு. உண்மையான மக்கள் அவருக்கு விசாரிச்சிருவாங்க. அது மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும் எது உண்மையான அரசு, மக்கள் யார் பக்கம் இருக்காங்கிறது. இன்னும் ஒரு 6 மாதம் எலெக்ஷன் வரப்போகுது, வந்து மக்கள் அதுக்கு தெளிவான தீர்ப்பு கொடுப்பாங்க. இவர் ஒன்றுமே செய்யாமல் ஓட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டு சேர்ந்துருக்காரு. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிச்சு? அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே. மக்கள் எல்லாமே அவங்க வேலையை தான் பார்த்து அவங்க சுதந்திரமாக தான் இருக்காங்க. அவங்கள என்ன ஸ்டாலின் கஷ்டப்படுத்தினாரு? நான் ஜென்ரலாக தான் கேட்குறேன், அவர் சொன்னான்றதுக்காக கேட்கல. ஸ்டாலின் மக்கள் என்ன கஷ்டப்படுத்தினார்? ஒன்றும் கஷ்டப்படுத்தலையே. அவங்க ஃப்ரீயாக தான் இருக்காங்க, எல்லா சுதந்திரத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. செய்கிறாரு, செய்யாமலே அரசியல் மக்கள் இவ்வளோ நிம்மதியாக இருப்பாங்க சொல்லுங்கள்? அப்படி அவர் செய்யலைன்னா மக்கள் இவ்வளோ நிம்மதியாக இருக்க மாட்டாங்களே. இல்லையே. இப்போ கிராமத்தெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ விவசாயம் நல்லா களை வெட்ட போகிறாங்க, அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபா சம்பளம், அவங்க போயிட்டு வர்றதுக்கு ஃப்ரீ. அதே மாதிரி இந்த சித்தால வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு ஃப்ரீ. இதெல்லாம் பண்ணதில்ல, அப்புறம் எப்படி வறுத்து எடுப்பாங்க? அவர் வேணுமா எது சொல்லலாம், திராவிட மேடம் 100 வாட்டி வரணும் மேடம். அவர் போராடிட்டு தான் இருப்பார் மேடம். இன்னும் ஃபுல்லாக இன்னும் இந்த வாட்டி போராடிட்டு தான் இருப்பார் அவர் கண்டிப்பாக. அவருக்கு ஆதங்கம் பேசுகிறாரு, இப்படியா நம்ம ஆட்சியை பிடிச்சிடணும், என்ன பாதுகாத்துக்கணுன்றதுக்காக அவர் பேசுகிறார். அவரோட பாதுகாப்புக்காக தான் அவர் இந்த அரசியல் மாறி மாறி அலைன்ஸ் வச்சுக்கிறார் ஒழிஞ்சு, அவர் உண்மையான மக்களுக்கு தொண்டு செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது அதெல்லாம் பொய் பேச்சு. அவரை மீட்டெடுக்கிறதுக்காக அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவு பேச்சு வந்து அவரோட தனிப்பட்ட இதுக்காக, அவரோட சொந்தங்கள், அவர் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக இது சொல்லிக்கிட்டு இருக்கார் ஒழிஞ்சு, உண்மையான மக்களை மீட்டெடுக்கிற இதெல்லாம் இல்லை. எந்த ஆட்சி வந்தாலும் நாங்கள் அப்படியே தான் பண்ணோம். அதனால் இந்த ஆட்சி அந்த ஆட்சி நம்ம தொழிலாளி அப்படி தான் ஆகும். அவர் ஆட்சியில் இருக்கும்போது எதுவும் செஞ்சாருங்களா? அது மாதிரி தான் இதுவும். அவங்களும் ஆட்சிக்கு வந்தால் இதே மாதிரி தான். அது அவர் ஆட்சிக்கு வரணும் இல்லை மேடம், திரும்பி அதுக்காக பேசுவார். இருக்க போய் தானேங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இருக்க போய் தானே செய்கிறாங்க சொல்லுங்கள்? என்னென்ன நல்லதுன்னா இது எப்படி சொல்கிறது? அது வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது தான் தெரியும், சொல்ல முடியாது. இந்த ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்தாரு, இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, புரியுங்களா? அது மாதிரி சில ஸ்கீம்லாம் பண்ணிட்டு தானே இருக்காரு. ஏதோ அவரால் முடிஞ்ச செஞ்சுக்கிட்டு தானே இருக்காரு. இது குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. அது ஆப்போசிட் பார்ட்டி, அதனால் சொல்ல தான் செய்வாங்க, புரியுங்களா? யாராக இருந்தாலும் அந்த இது இருக்க தான் செய்யும்.
ஒருத்தர் தாழ்த்தி பேசுறது வந்து இயல்பு தானே. இப்போ எங்க இடத்துல 4 பேர் வேலை பார்த்தாங்கன்னா நான் ஒருத்தர் குறை சொல்லி தான் ஆவேன். ஏன்னா நான் வளரணுன்னு இருக்காங்க. அப்போ அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க, இவங்க வேலை இவங்க பார்க்குறாங்கன்னா ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக மேடம், மீண்டும் மீண்டும் செய்வார் கண்டிப்பாக. ஏன் மேடம், இப்போ வந்து எவ்வளோ வந்து பசங்க வந்து அம்மா அப்பா விட்டு போயிடுறாங்க, மாதம் 1000 ரூபா அவங்களுக்குலாம் போய் சேருது. அதே மாதிரி முதியோர்களுக்கெல்லாம் காசு போய் சேருது. இன்னும் நிறையா திட்டங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே சிட்டிக்குள்ளே இல்லாட்டினாலும் கிராமத்தில் போய் சேருது மேடம். கண்டிப்பாக மக்கள்லாம் கஷ்டத்தில் இல்லை, மக்கள் நல்ல தெளிவாக தான் இருக்காங்க. இவங்க தான் அண்ணாதிமுகதான் கஷ்டமாக இருக்காங்க. முன்ன மாதிரி கொடி கொடியாக சம்பாதிக்க முடியலையே. இப்போ மோடிக்கு அடிமையாக இருக்குமே, பணத்தை சம்பாரிச்சு வச்சுட்டு நம்ம மேலே எவ்வளோ கேஸ் இருக்குது, இந்த கவர்னர் கேட்டு போட்டு அந்த கேஸை பதிவு பண்ண செய்ய மாட்டுறாரு. அவரை காப்பாற்றி கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். எவ்வளோ தப்பு பண்ண அண்ணாதிமுக ஒரு மந்திரியாக ஜெயிலுக்கு போயிருக்கா, பாதி பேர்கிட்ட ஜெயிலுக்கு போடணும், பூரா தப்பு பண்ணியிருக்காங்க. இது மறைக்கிறதுக்காண்டி மோடியோட சேர்ந்துக்கிட்டு மறைக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறாங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க. இது மக்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கு. இருமொழி கொள்கையை வச்சு இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. அதை கெடுக்கணும். 8ஆம் கிளாஸ் மேலே எவனும் படிக்கக்கூடாது, குலக்கல்வி கொள்கையை கொண்டு வரணும், அப்பயும் படிக்கிறது தான் இப்போ புள்ள செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க. அது தமிழ்நாட்டில் ஒரு காலம் எடுபடாது. இது திராவிட மண், பெரியாரோடைய அண்ணா வெளியில் வந்த மண். கிளீனாக பிள்ளைய படிப்பு செலவுக்கு என்னங்கிறத கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் பாரதிய ஜனதாக்கோ அதிமுக ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா கண்டிப்பாக டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க, பார்த்துங்க. இல்லை ஏமாற்றம் சொன்னால் ஒரு சில பேருக்கு ஏமாற்றம் தான். இந்த உரிமை தொகைன்னு கொடுத்தாங்களே, அது கொடுத்தாங்க, அது ரொம்ப பேருக்கு வந்து ஏமாற்றம் தான். நிறைய பேருக்கு கிடைக்குது, நம்ம ப்ளஸ் பாயிண்ட் தான் பார்க்கணும். நிறைய பேருக்கு கிடைக்கல. அது இப்போ இந்த எலெக்ஷனுக்காக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி சாத்தியம்னு தெரியல. பட்டு பெட்டர் தென் எடப்பாடி டு ஸ்டாலின். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான். இப்போ பசங்க எவ்வளோ பசங்க சாப்பாடு இல்லாமல் காலைல பள்ளிக்கூட போகுது, அதுங்க போய் சாப்பிடுது. அதெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. படிப்பு பாடத்தை இன்னும் கொடுக்க மாட்டேங்குது. மும்மொழி கொள்கை படித்தா தான் கொடுப்பேன்னு சொல்லுது. அது பெரிய தவறு இல்லையா? பிள்ளை படிப்பு செலவுக்கு வாத்தியார்கள் சம்பளம் கொடுத்தா தானே நடக்கும். அதை மோடி தடுக்கிறாரு. அது பெரிய மகா தப்பு. அது இந்த ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. படிப்பு செலவு கொடுக்க வேண்டிய ரூபாய் கொடுக்கணும். மும்மொழி கொள்கையினால ஒரு மாநிலம் முன்னேறிக்குன்னு சொன்னா ஒத்துக்கலாம். எந்த மாநிலம் முன்னேறல. 3 மொழி கொள்கையில எந்த மாநிலம் முன்னேறல. தமிழ்நாடு தான் முன்னேறிருக்கு, 2வது கேரளா முன்னேறிருக்கு, 3வது பெங்களூர் முன்னேறிருக்கு. 3 மொழி கொள்கையினால எல்லாம் முட்டாளாக தான் இருக்கானுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுத்து 5ஆம் கிளாஸ் மேலே மற்ற மாநிலத்தில் பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை. தமிழ்நாட்டில் தான் எல்லாம் படிக்கிறாங்க. ஏன் படிக்கிறாங்க? இருமொழி கொள்கை. இங்கிலீஷே தமிழ், இங்கிலீஷ் இருந்தால் உலகம் பூரா போகலாம். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மக்களை முட்டாளாகுன்னு பார்த்து மும்மொழி கொள்கையை படி, அப்போ தான் உனக்கு ரூபா தருது, அப்போ தான் படிப்புக்கு செலவுக்கு கூட. அது ரொம்ப தமிழ்நாட்டை ரொம்ப வஞ்சிக்கிறாங்க. அதனால தமிழ்நாடு ரொம்ப பொருளாதாரத்தில் நசுக்கப்படுது. அதனால நம்ம முதலமைச்சர் வெளியில் கடன் வாங்கி சம்பளம் வாத்தியார்கள் உத்தியோகத்துக்கு சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு பிள்ளைய படிப்பு கெடாமல் பார்த்துக்கிறார். இதுதான் ஒரு அரசனுடைய கெட்டிக்காரத்தனம். மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிறேன்னு சொல்லி பூரா பணத்தை வாங்கி கண்டமானவ செலவழிச்சிடலாம். ஆனால் மக்கள் பிள்ளைங்க படிப்பு செலவு 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் மேலே படிக்க மாட்டானுங்க, சிரமம் வாய்ப்போம். இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் சிறந்த மொழின்னு ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க.